தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம், மாயர் பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாத்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாம் தன கலியுதயம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு, நீ போனாலும் சண்டே நடக்க தான் போகிறது, நீ போனாலும் சண்டே நடக்க தான் போகிறது. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தானே பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத நிறைய அனுபவங்கள், உண்மையான சத்தியமான மகாபெரியோட அனுபவங்கள்லாம் அங்கே வருது. எல்லாம் பக்தர்களோட அனுபவங்கள். நிறைய பெரியவாளுக்கு என்ன அனுபவம். பெரியவா தான் பரமேஸ்வரன். மகாபிரியா இருந்தபோது வெவ்வேறு நாட்டிலேருந்து மதம், இனம், மொழி இதெல்லாம் கடந்து நிறைய பேர் பெரியவாள் தரிசனம் பண்ண வந்திருக்கா. பக்தர்களாகவும் இருந்திருக்காவா. இதில் ஒருத்தர் கமால் ஜும்பிளாட் அப்படிங்கிறவர். அவர் ஒரு இஸ்லாமிய லீடர், ட்ரூஸ் கம்யூனிட்டி அது சேர்ந்தவர். லெபனான் அப்படிங்கிற நாட்டில் இருந்திருக்கார். அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கார், ப்ரோக்ரஸிவ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு. அந்த கட்சி மூலம் இவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் கூட இஸ்லாமியருக்கும் கிறிஸ்டியனுக்கும் நடுவில் நிறைய ஒத்துமை இல்லாமல் நிறைய சண்டை வருதான் அந்த லெபனானில். அதை ஒத்துமையை கொண்டு வரணுன்றதுக்காக இப்போ யார் அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறா, அதுக்காக அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் என்ன முயற்சியில் ஆரம்பித்தார், அது ஒத்து வரல. அந்த முயற்சியில் ஒன்றும் இவரால் ஒன்றும் சரி பண்ண முடியல. அந்த நேரத்துலேருந்து இவர் மகாபெரிவாளை பற்றி யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாள், அதை வச்சு கேள்விப்பட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கார். வந்தபோது அவருக்கே தெரியாது என்ன வாங்கிட்டு வரணும்னு என்னன்னு. எல்லாம் பெரியவா கொடுக்குற புத்தி தானே. ஹை குவாலிட்டியில் நிறைய பழங்கள் அந்த லெபனான்லேருந்து வாங்கி வந்திருக்கார், ரேர் ஃப்ரூட்ஸ். அதை கொண்டு வச்சுட்டு அவர் எப்படி அவர் வந்தனம் பண்ணமா பெரியவாளுக்கு பண்ணிவிட்டு அவர் உட்காந்துட்டுருக்கார். அப்போ பெரியவா அந்த மடத்து ஸ்டாஃபை கூப்பிட்டு, இங்கே இருக்க ஆளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பி, ஒவ்வொரு பழமாக நிறைய பழம் இருக்குது, ஒன்று ஒன்றா அவள் கொடுத்துட்டே இருக்கும்போது மடத்து ஸ்டாஃப் கொடுக்குறா இல்லையா, அவள் மனசில் தோணிருக்கு, இவ்வளோ நல்ல பழங்களை இந்த பக்தர்களுக்கு கொடுக்கணுமா, நம்ம மாங்குன்னு வேலை செஞ்சுட்டுருக்கோம், பெரியவாளுக்கு நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு மனசில் தோன்றது போல இருக்குது. பெரியவா நிறுத்த அப்படின்ட்டார். பெரியவா பரமேஸ்வரன், நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் பெரியவா கிட்ட. அவள் மனசில் நினச்சிட்ருக்கா, யாரோ ஒருத்தர் நினச்சா கூட போகிறோம், எத்தனை பேர் 2 பேர் 3 பேர் இருந்தால் கூட யாரோ ஒருத்தர் நினச்சாலே போருமே. பெரியவா நிறுத்த அப்படின்ட்டார். எல்லா பழத்தையும் கொண்டு போய் வெளியில் அங்கே நிற்கிறா பரவாயில்ல கொடு அப்படின்னா. வெளியில் அந்த நரிக்குறவாள்லாம் நிற்கிறா போல இருக்குது. அவளுக்கு அடிச்சது லக்கு. பெரியவாளுக்கு தெரியுமே வெளியில் யார் இருக்கான்னு. வெளியில் போனால் நரிக்கருவா இருக்கான்னு எப்படி தெரியும்னா, பெரியவா தான் பரமேஸ்வரன், அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே இருக்காது. நரிக்கருவாளுக்கெல்லாம் அதை கொண்டு போய் கொடுத்தா சொன்னதை கேட்கணும். அதனால் மனசில் நினச்சது இருக்கா, அது தப்பு. அதனால் எல்லா பழமும் அவளுக்கு போயிடுத்து. அப்புறம் அவர் கிளம்பி அவர் போயிட்டார் போல இருக்கு, இந்த கமால்ங்கிறவர். இது 1977 இவர் இவர் என்ன இருக்கார், இவர் இவர் 1977க்கு முன்னாடி தான் வந்திருக்கார். அந்த எந்த வருஷம்னு தெரில. இப்போ 1977 இந்த கமால் ஜும்பிளாட் பார்ட்டி மூலம் இவர் ஒரு மினிஸ்டரே ஆகிட்டார். இவர் என்ன இது பண்ணிருக்காரு, அந்த கட்சி அந்த இதில் அது பிடிச்சிருக்கு, அந்த இதை ஆட்சி பிடிச்சிருக்கு. அவர் ஒரு மினிஸ்டரே ஆகிட்டார். அப்போ மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு
இன்னொரு வாட்டி வந்திருக்கார் பெரியவாள் மகாபெரிவாளை. ஏன்னா பெரியவாள் எப்படியும் பக்தி இருக்க விடமாட்டாளே பெரியவாளை. அவருடைய அனுகிரகத்தால் தான் மினிஸ்டராக இருக்கோன்றது அவருக்கு தெரியும். ஆனாலும் அங்கேருந்து கிளம்பி வந்தார். வந்திருந்த போது இங்கே வந்த பிறகு அவருக்கு கொஞ்சம் அந்த கண்ட்ரிலுக்கும் அவருக்கும் கொஞ்சம் அந்த கம்யூனிகேஷனில் ஏதாவது இருக்குமே சிஸ்டம், அதில் அவருக்கு ஏதோ வந்திருக்க தகவல், அங்கே சிவில் வார் ஒன்று நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிட்ட அனுகிரகம் கேட்டார். நான் கிளம்பி திருப்பி போயிடுறேன், ஏன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்னா வந்தார். ஆனால் அங்கே சிவில் வார் ஒன்று ஆரம்பிச்சிருது. அதனால் இவர் ஒரு மினிஸ்டராக வேறு இருக்கார். நான் மினிஸ்டரே இங்கே காணும், கண்ட்ரியில் இல்லாமல் வேறு எங்கேயோ இந்தியாவில் போய் எங்கேயோ உட்காந்துட்டுருக்காரு தெரிஞ்சுதுன்னா அது கொஞ்சம் நன்னா இருக்காதுன்ற மாதிரி அவர் நினைப்பு அவருக்கு, அந்த கமால் ஜூம்பிளாட்டுக்கு. பெரியவா கிட்ட ஒரு உத்தரவு கேட்டார். நான் போயிடுறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி நடக்கிறது, சண்டை அங்கே நடந்தது. பெரியவா அதுக்கு பதில் சொன்னாலாம், நீ ஏன் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போகக்கூடாது, தங்கிட்டு போகக்கூடாது அப்படின்னாராம். ஏன்னா நீ கொஞ்சம் தங்கிட்டு போனேன்னா அதுக்குள்ளேயும் அந்த சிவில் வார்னு சொல்கிறேன் அதுவும் முடிஞ்சிடும் அப்படின்னு பெரியவா அவருக்கு என்ன லாங்குவேஜில் புரியுமோ அதில் பேசியிருக்கார். அவர் சொன்னாராம். அவர் அதுக்கு ஒத்துக்கலை. கமால் ஜும்பிளாட் என்ன பண்ணார், அவருக்கு வேறு வழியும் தெரியல. பெரியவா அப்படி சொல்கிறா சரின்னு கேட்டுருக்கலாம். பெரியவா எதுக்காக சொல்கிறேன், பரமேஸ்வரன் அங்கே போனால் தானே தெரியும். கிளம்பிட்டார், பரவாயில்ல அப்படின்ட்டு கிளம்பிட்டார். அவரை பெரியவாளும் விட்டுட்டார், லெபனான் போயிட்டாராம். அவர் அங்கே போய் சேர்ந்து ஒரு வாரத்தில் இவர் எதிரிகள், அவருக்கு எதிரிகள் இருப்பாளே அந்த கமால் ஜூம்பிளாட், அவர் எதிரிகளால் அவர் ஷூட் பண்ணி இறந்து போயிருக்கார். அந்த எண்ணிக்கை இறந்தார் அப்படிங்கிறது 16 மார்ச் 1977. இவர் அதுக்கு முன்னாடி தான் அங்கே அங்கே போயிருக்கார் போல இருக்குது. அது ஒரு வாரம் முன்னாடி நம்ம பார்த்துக்கலாம். 16னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் தேதி, இப்போ 9ஆம் தேதி மார்ச் 1977 தான் வந்திருப்பார் பெரியவாளை தரிசனம் பண்ண. அப்போ அவருக்கு 59 வயசாம் இந்த கமால் ஜூம்பிளாட்டுக்கு. அதனால்தான் அவர் பாடி கார்ட்ஸு, அது கார் டிரைவர், இவர் ஒரு ஜீப்பில் போயிருக்கார் போல இருக்குது. அப்போ எல்லாருமே ஷூட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா பெரியவா அதனால தான் நீ தங்கிட்டு போன்றிருக்கார். அவருடைய வாழ்க்கையோட எண்டு வந்துடுது. அது பெரியவா தடுத்து பார்க்கலான்னு பார்த்தார். அவர் தடுத்து கேட்க மாட்டார்னு அந்த பரமேஸ்வரனுக்கு தெரியும். அப்படி தான் அவருடைய உயிர் பேருக்கு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேச்சர் மகாபிரிய பாதவேச்சர்.